ஹாய். பாருங்க, இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து வருகின்றது. கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மறிக்கின்றார்கள். சபைகள் பாழாக்கப்படுகின்றது. இன்றைக்கு ஆராதனை நேரத்திலே சபைகளுக்குள்ளாக ஜனங்கள் போய் கிறிஸ்தவர்களை அடித்து கொலை செய்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி வருகிறார்கள். ஏன் அவர்கள் அமைதலாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு அவர்களால் யுத்தம் பண்ண முடியாதென்று அல்ல, யுத்தம் பண்ண முடியும். பட்டயத்தை எடுக்க முடியும், சண்டை போட முடியும், எதிர்த்து நிற்க முடியும், போராட முடியும். ஏன் அவர்கள் அமைதலாக இருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கின்றார்கள். சரியான பாதையை தெரிந்து கொண்டார்கள். ரட்சிப்பை பெற்றிருக்கின்றார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியத்திலே அடிமைகளாய் இருந்த ஜனங்கள் இன்றைக்கு தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தோடு போய் யுத்தத்தை பண்ணாமல் தேவனுடைய அன்பை அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற படியினாலே கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் அமைதலாக இன்றைக்கு போகின்றார்கள். நேற்று ஒரு வசனம் இருக்கிறது, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். God bless you.